السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தொப்புளுக்குடி உறவுகளே, அல்லாஹ்வுடைய வசனங்களை நல்லா ஆழமாக சிந்திச்சு பார்க்கணும். அல்லாஹ்வுடைய பேச்சை அல்லாஹ் சொல்லுவான், இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபி. என்ன சொல்கிறான்ல, நிச்சயமாக அல்லாஹ்வும் அவனுடைய மலக்குமார்களும் இந்த நபியின் மீது ஸலவாத்து சொல்லுகிறார்கள். என்ன சொல்கிறான்ல, ஸலவாத்து சொல்லுகிறார்கள். ஸலவாத்து சொல்லுகிறார்கள் அப்படின்னு சொல்லி ப்ரெசன்ட் டென்ஸில் சொல்கிறான்ல, நிகழ்காலத்தில் சொல்கிறான். அப்படின்னு சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். என்ன அர்த்தம்? இன்னல்லாஹ் மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபினா, இந்த நபியின் மீது, இந்த முஹம்மதின் மீது, இந்த இறுதி தூதர் மீது, எந்த முஹம்மதின் மூலமாக என்னுடைய பேச்சை நான் வெளிப்படுத்தினேனோ என அந்த முஹம்மதின் மீது அல்லாஹ்வாகிய நானும் எனது மலக்குமார்கள் எனது அடிமைகளாகிய வானவர்களும் ஸலவாத்து சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். யா அய்யுஹல்லதீன ஆமனு, அல்லாஹ் நம்பிக்கை கொண்ட விசுவாசிகளே அப்படின்னு நம்மளை கூப்பிட்றான். நம்பிக்கை கொண்டவர்களை கூப்பிட்றான். கூப்பிட்டு சொல்கிறான், சல்லு அலைஹி. இது கட்டளை இடுகிறான். நல்லா நம்ம பார்த்து கட்டளை இடுகிறான். நீங்கள் என்ன செய்யுங்க, இந்த நபியின் மீது நீங்கள் என்ன செய்ய, ஸலவாத்து சொல்லுங்கள். சல்லு அலைஹி வஸல்லிமு தஸ்லீமா, அவருக்கு முறையாக மரியாதையோடு அவருக்கு சலாம் சொல்லுங்கள் அப்படின்னு என்ன செய்யறான், அல்லாஹ் சொல்லித் தருகிறான். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் திருத்தூதராகி, இந்த இறுதி தூதராகி, அந்த முஹம்மதுக்கு நீங்கள் கண்ணியம் செய்யணும். அவர் மீது ஸலவாத்து சொல்லிக்கொண்டே இருக்கணும். நீங்களும் சலாம் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். ஏன்னு சொன்னால், அல்லாஹ்வாகிய நானும் எனது மாணவர்களும் ஸலவாத்து சொல்கிறோம். என்ன நான் தான் அதில் வெளிப்படுகிறேன். முகமதில் நான் தான் வெளிப்படுகிறேன். முகமதை நீங்கள் கண்ணியப்படுத்தும் பொழுது நீங்கள் என்னை கண்ணியப்படுத்தியவர்கள் ஆகிவிடுவீர்கள் என்கிற அர்த்தத்தில் தான் என்ன செய்யணும், அல்லாஹ் இப்படி லைவாக பேசுகிறான். அல்லாஹ் குர்ஆனில் இப்படி எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா அல்லாஹ் நம்மோடு பேசி கொண்டிருக்கிறான். அல்லாஹ்வுக்கு பயப்படுவோம்.